அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். ஆமாங்க, அவருடைய பரிபூரத்தினால் தான் நம்ம கிருபை பெற்றவர்களாய் இருக்கிறோம். நம்மளுடைய சுய பலத்தினால இல்ல, நம்மளுடைய சுயத்தினால இல்ல, நம்மளுடைய சொந்த கிரியைகள்னால இல்ல, நற்காரியங்களுக்காக இல்ல, அவருடைய பரிபூர்ணமான கிருபையினாலதான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஜீவித்து சுகத்தோட பலத்தோட ஆரோக்கியத்தோட நம்மளுடைய நாட்களை கடத்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்றேன். இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களுக்காக மரித்தார். இயேசு உங்களுடைய பாவங்களிலிருந்து, வியாதியிலிருந்து, பிரச்சனைகள்லேருந்து, சூழ்நிலைகளிலிருந்து உங்களை விடுவிக்க உண்மை உள்ளவரா இருக்காரு. முழு மனதோடு அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இயேசுவை விசுவாசிக்கும் போது கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்ப்பீர்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்பதை நீங்கள் ருசித்து பார்ப்பீர்கள். God bless you.